بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் நிகழ்ற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. இடம் நிறைந்த ரமலானுடைய பாக்கியமான நாட்களை பயனுள்ளதாக கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய காலங்களில் நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஃபர்லான, சுன்னத்தான, நஃபிலான எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பகலிலே இரவிலே நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. புனிதமிக்க ரமலானுடைய பரக்கத்துகளையும் ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் சொர்க்கத்தையும் ரமலானின் மூலம் பெறுகிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ரமலானுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் கண்ணியப்படுத்துகிற வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா மாஇதா. சூரா மாஇதா என்று சொன்னால் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட தட்டு என்று அர்த்தம். அதற்கு மாஇதா என்று சொன்னாலே தட்டு. அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட உணவு உள்ள தட்டு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி, அதை சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்திற்காக இறக்கப்பட்ட தட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி ஒரு ஆதாரத்தை கேட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து இப்படியான ஒரு தட்டு இறக்கி வைக்கப்பட்டது. அதனுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிற சூரா மாஇதா. இந்த சூரா மாஇதாவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகளை செய்தான் என்பதை வரிசையாக அல்லாஹ் அடுக்கி சொல்கிறான். நபியுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ஈசாவே, உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறேன் தெரியுமா, எப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறேன் தெரியுமான்னு அல்லாஹ் சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 7 அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு செய்ததாக அல்லாஹ் சொல்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அருளை நிறைய பெற்றவர்கள். ஆனாலும் கூட குறிப்பிட்டு 7 அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா சூரா மாஇதால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். எப்படி பேசுறான் அல்லாஹ்? ஈசாவே, நீங்க நினைச்சு பார்க்கணும், நிஅமதி அலைக வஅலா வாலிதத்திக, உங்க மேலையும் உங்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீதும் நான் எப்படிப்பட்ட அருட்கொடைகளை செஞ்சிருக்கிறேன், நிஅமத்து செஞ்சேங்கிறத நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பொதுவாக அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை நினைச்சு பார்க்க சொல்லி குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்லுவான். நபிமார்களுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்தானோ அதை நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலையும் அல்லாஹ் அவன் செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் வரிசைப்படுத்தினான். இது ஐயத்துக பிருஹில் குதுஸ், உங்களை பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உங்களை நான் ஸ்தரப்படுத்தினேன். உங்களுடைய ரூஹு பரிசுத்த ஆத்மாவிலிருந்து, அதாவது அல்லாஹ்வின் ஆத்மாவாக அந்த அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் ஊதுகிறான். எனவே அந்த ஆத்மா ஒரு தந்தையிடத்திலிருந்து காரணங்களோடு வந்ததல்ல, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கர்ப்பத்தில் ஊதினான். எனவே பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உங்களை நான் வலுப்படுத்தினேன். அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து சொன்ன துக்கல்லிமுன்னா சஃபில் மஹதி வக்கஹலா, தொட்டிலிலேயே நீங்க பேசினீங்க. மூன்றாவது அல்லாஹ் சொன்ன வைத அல்லம்துல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத் வல் இன்ஜீல், வேதத்தை, ஞானத்தை, தௌராத்தை, இன்ஜீலை உங்களுக்கு நான் கற்றுத் தந்தேன். அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்மு, கல்வி கொடுத்ததாக அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொன்னா வைத தஹலுகு மினத் தீனி கஹையத்தி தைரி, ஒரு பறவையை நீங்கள் செய்து அதை அப்படியே உயிர் உள்ளதை போன்று பறக்க வைப்பீர்கள். என்னுடைய உதவியினால், என்னுடைய நாட்டத்தினால் நீங்க அப்படி செஞ்சீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணில் ஒரு பறவை மாதிரி செஞ்சாங்க. அப்படி செஞ்சு அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊதி பறன்னு சொன்னா அது பறக்கும், உயிர் பெற்று போகும். இதை அல்லாஹ்வுடைய உதவியினால, பேராற்றலினால அதை செஞ்சாங்க. இப்ப அல்லாஹ் இதையும் சொல்லி காமிக்கிறான். ஒத்துபரிஉல் அக்மக வல் அபரஸ பிஇذنி, என் நாட்டத்தால் நீங்கள் குஷ்ட நோயாளிகளையும் அதே மாதிரி பிறவி குருடரையும் நீங்க சுகப்படுத்தினீங்க
இது உங்களுக்கு தந்த அஞ்சாவது விஷயம். அடுத்து அல்லாஹ் சொன்னா இது துஹ்ருஜுல் மௌத்தா பிஇذنி, என் உத்தரவை கொண்டு மௌத்தா போன எத்தனையோ பேர்களை நீங்க எழுப்புனீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதையும் செஞ்சிருக்கிறாங்க. மௌத்தானவங்களுடைய கபர்ல போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எழுப்பி பேச வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒரு அற்புதங்கள், உலகத்துல இப்படி ஒரு அற்புதங்களை யாருக்குமே கொடுத்ததில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏழாவதாக அல்லாஹ் சொன்னா இது கஃபஃப்து பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் உங்களை தாக்க வந்தப்போ அவங்கள்ட்ட இருந்து உங்களை நான் காப்பாத்தி மேல உயர்த்திட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். கிட்டத்தட்ட வரிசையாக 7 அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வரலாற்றுல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பாடம் படிக்கணும். என்னன்னா, ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுதும் பிஇذنி, என் நாட்டத்தை கொண்டு, என் அருளை கொண்டு, என் விருப்பத்தை கொண்டு என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த விஷயத்தை பின்னால சொல்லி காட்டுறாங்க மக்கள்கிட்ட. நான் பிறவி குருடரை சுகப்படுத்துறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால, குஷ்ட நோயாளிகளை சுகப்படுத்துறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால, மௌத்தா போனவங்களை உயிராக்குறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது, எடுத்து போடும்போது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால. உலகத்தில் அவங்களுக்கு நிகரான மருத்துவர்கள் உலகத்தில் கிடையாது. ஒரு மருத்துவருக்கான, ஒரு முஸ்லிம் மருத்துவதற்கான முன்மாதிரி அவங்கள்ட்ட தான் படிக்கணும். ஒருத்தர் சுகப்படுத்தும் போது, மருத்துவம் செய்யும் போது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நான் செய்யறேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆக குர்ஆன் முழுக்க இந்த வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ் நமக்கு எந்த பாக்கியத்தை தந்தாலும், அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது சொத்து செல்வமாக இருக்கட்டும், அல்லது வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், எந்த நிஅமத்தை அல்லது கல்வியாக இருக்கட்டும், என்ன பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தாலும் அதற்கு நன்றி கடன் செய்கிற வார்த்தைகளை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பான். வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் சொல்றான்னு பார்ப்பான். வார்த்தைக்கு வார்த்தை வாழ்க்கையில முன்னேறுகிற பொழுது, உயர்கிற பொழுது, சொத்து செல்வங்களை பார்க்கிற பொழுது, நம்ம பேசுகிற பொழுது கூட அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசணும். இது அல்லாஹ் எதிர்பார்ப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலிருந்து அல்லாஹ் சொல்றது இதுதான். இத்தனை நிஅமத்துக்களை தந்திருக்கிறேன், நான் விரும்பி தந்திருக்கிறேன், என் நாட்டத்தை கொண்டு தந்திருக்கிறேன். பேசுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்தால், அல்லாஹ்வின் உதவியால். ஒரு மூமின் அப்படி சொல்லணுங்கிறத குர்ஆன் மிக தெளிவாக முன்வைக்கிறது. அப்படி குர்ஆன் சொல்லுகிற 3 வரலாறு, 3 அழகான வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். குர்ஆன் 3 அற்புதமான ஒரு வார்த்தையை கற்றுத்தருது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டான்னு வைங்க, யார்கிட்டையாவது பேசும்போது எப்படி சொல்லணுங்கிறதுக்கு அழகான சுன்னத்தை 3 பேர்கள்ட்ட இருந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தரான். 3 பேர்களுடைய வாழ்க்கை. முதலாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுது, அவர் மாதிரி அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததில்லை. உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் துல்கர்னைன். உலகத்தையே ஆட்சி செஞ்ச மன்னர். சூரியன் உதிக்கிற இடத்துல இருந்து சூரியன் மறைகிற இடம் வரைக்கும் தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். பிரம்மாண்டமான ஆட்சியாளர். இவருடைய வரலாறுகளை நீங்க படிக்கணும்னா சூரத்துல் கஹ்ஃப்ல படிங்க. இவருடைய அற்புதமான வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர் கட்டிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாலம், 2 மலைகளுக்கு மத்தியில் அவர் இரும்பு பாலங்களை அவர் கட்டியதாக குர்ஆன் சொல்லுது. இந்த யஜூஜ் மஜூஜ்னு ஒரு ரவுடி கும்பல் மக்களை துன்புறுத்திய பொழுது மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர் எழுப்பினார். 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்கள், செம்புகளை உருக்கி அன்றைக்கே சிவில் துறையில பெரிய அற்புதமான ஒரு முன்னோடியாக இருந்தவர் துல்கர்னைன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் ஒரு மிகச்சிறந்த சிவில் இன்ஜினியர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அற்புதமாக கட்டடங்கள் கட்டுவார். ஒரு கட்டடங்களை கட்டுகிற ஒரு இன்ஜினியர் தன்னுடைய கட்டடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு? ஒரு பில்டிங்கை எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்கலாம்? ஆனால் இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் கட்டிய கட்டிடத்திற்கு, என் கட்டிடம் கியாமத்து வரைக்கும் அது அழியாதுன்னு சொன்னார். அவர் கியாமத்து வரைக்கும் அழியாது. அப்படி பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்து மக்கள் எல்லாம் வியந்து போகிற நேரத்தில் அந்த இன்ஜினியர் சொன்ன வார்த்தை, ஹாஸா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, ஹாஸா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. அல்லாஹ்வின், என்னுடைய ரப்பினுடைய கிருபையினால் தான் இது நடந்தது என்று சொன்னார்.
இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி. யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுறாங்கன்னு வைங்க, இது யார் வீடுங்க? ஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி, என் ரப்பினுடைய கிருபையினால இது ஏன் வீடுங்க. இந்த வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லணும். வாழ்க்கையில சில சுன்னத்துக்களை நம்ம பழக்கப்படுத்தணும். நம்ம பிள்ளை வந்து வாழ்க்கையில உயர்ந்து வராரு, பெரிய படிப்புல இருக்கிறாரு, பெரிய சம்பாத்தியத்துல இருக்கிறாரு, பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாரு, வந்து பேசுகிற பொழுது யாராவது கேட்பாங்க உங்க பையனா என்று கேட்கும் போது நம்ம அந்த வார்த்தை ஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி. நபிமார்கள் சொல்லி தராங்க, சாலிஹீன்களுடைய சுன்னத் அது. ஆமாங்க, தனியா சொல்றதை விட அல்லாஹ்வும் மறந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது வீடாக இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, செல்வாக்கா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த நியாமத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறேன்னு வைங்க, அல்லது ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்கன்னு வைங்க, இது யார் காருங்க, இது யார் வண்டிங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி. இந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். என்னுடைய இன்ஜினியர் அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறான். அல்லாஹ்வுக்கு பிரியமான துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மாண்டங்களையும் நிஅமத்துக்களையும் மக்களுக்கு முன்னால் பேசுகிற பொழுது, நான் தாங்க செஞ்சேன், என்னால தாங்க முடிஞ்சிச்சு, என் பையன் தாங்க அப்படின்னு மொட்டையா சொல்றதை விட அல்லாஹ்வை சேர்த்து சொல்லுங்க. அது அந்த பொருளுக்கு பாதுகாப்பு. அது அல்லாஹ்வுக்கு அது பெரிய நிஅமத். அது அல்லாஹ்வுக்கு அது மிகச்சிறந்த அது சுக்ர், அது நன்றியாக அமையும். அது அதே மாதிரி இன்னொரு வரலாறையும் அல்லாஹ் சொல்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அல்லாஹ் ஒரு பெரிய அதிகாரத்தையும் பணங்காசுகளையும் யாருக்குமே அல்லாஹ் கொடுத்ததில்லை. நபிமார்களிலேயே பெரிய பணக்காரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பெரிய கனி. ஏழ்மன்னா என்னன்னே தெரியாது. அல்லாஹ் இப்படியும் ஒரு நபி அல்லாஹ் வாழ வச்சான். அல்லாஹ் அவ்வளவு பிரம்மாண்டமான சொத்துக்காரர், மிகச்சிறந்த பொருளாதார வசதி, ஆட்சி அதிகாரம், பறவைகள் கட்டுப்படும், ஜின்னுகள் கட்டுப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சிங்கிறது ரொம்ப விசாலமானதுன்னு வைங்க. அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், ரப்பி ஹப்லி முல்கல் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தரணும் கேட்டு வாங்கினாங்க அல்லாஹ்ட்ட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வாங்கினது, இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆட்சி யாருக்குமே கொடுத்திருக்க கூடாது, கியாமத்து வரைக்கும் யாருக்கும் கொடுக்க கூடாது, அப்படி ஒரு ஆட்சி எனக்கு வேணும் கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தான். அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்குன்னா, ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பொருள் சிம்மாசனத்தை அதை தன்னுடைய சபைக்கு கொண்டு வரணும்னு கூட்டத்துல கேட்கிறாங்க. ஒரு இஃப்ரீத்னு ஒரு ஜின்னு எழுந்து சொல்லுச்சு, ஆனா ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், இந்த சபை முடிவதற்குள் நான் கொண்டு வரேன்னு அந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னு சொல்லுச்சு. சுலைமான் நபியினுடைய சபையில ஜின்னுகள் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஜின்னு தன்னுடைய திறமையை சொல்லுச்சு, ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதை விடவும் சீக்கிரமா கொண்டு வரணும், ஒரு பொருளை ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பொருளை இங்கு கொண்டு வரணும்னு கேட்கிறாங்க. பெரிய சிம்மாசனம் அது. ஒரு ஆள் எழுந்திருச்சு சொன்னாரு, காலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப் கப்ல யர்தத்த இலைக தர்ஃபு. ஆசிஃப்ங்கிற ஒருத்தர் எழுந்திருச்சு சொன்னாரு, குர்ஆன் சொல்லுது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வரேன்னு சொன்னார் அவர். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சபையில எப்படிப்பட்ட ஆள் தான் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள அதை கொண்டு வந்து வச்சுட்டார். குர்ஆன் சொல்லுது, அதை பார்த்து சபையில் உள்ளவர்கள் எல்லாம் பிரமிக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாஸா மின் ஃபத்லி ரப்பி, இது என் ரப்பின் அருள், இது என் திறமை கிடையாது. அப்படி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹாஸா மின் ஃபத்லி ரப்பிங்கிறத வீட்டுல எழுதிட்டு முகப்புல எழுதுறதல்ல, நம்ம மனசுல எழுதணும். அது வீடு கட்டிட்டா ஹாஸா மின் ஃபத்லி ரப்பின்னு மேல எழுதி வைக்கிறோம், எழுதி வச்சுட்டா அந்த கடமை முடிஞ்சு போவோம்னு நினைக்கிறோம். நம்ம மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தை வரணும், நம்ம நாவுல வரணும், ஹாஸா மின் ஃபத்லி ரப்பி. எனவே 3வது ஒரு வார்த்தை சூரத்துல் கஹ்ஃப்ல, தோட்டம் துறவுகளோடு வசதியாக வாழ்ந்த ஒருவர் அல்லாஹ்வை மறந்த பொழுது அல்லாஹ் அதை அழித்ததாக குர்ஆன் சொல்லுது. காரணம், அவர் தோட்டத்திற்குள் உள்ளே நுழைகிற பொழுது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லலன்னு அல்லாஹ் சொல்ற. இந்த 3 வார்த்தை, இந்த 3 துஆவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸா ரஹ்மத்துன் மிர் ரப்பி, ஹாஸா மின் ஃபத்லி ரப்பி, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. இந்த 3 வார்த்தையும் குர்ஆன் நமக்கு தருகிற பெரிய பாடம் என்னன்னா, வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நிஅமத்துக்களை அனுபவிக்கிற பொழுது இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான்.
அந்த பொருளும் நிஅமத்தும் பாதுகாக்கப்படும். அந்த பொருளுக்குரிய நன்றி கடனாகவும் அல்லாஹு தஆலா அதை எடுத்துக்கொள்கிறான் என்று சொன்னார். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தருகிற அருட்கொடைகளுக்கு காலமெல்லாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.